இந்திய டீமில் கிறிஸ்கேலா. ஆமாங்க, கிறிஸ்கேல் தான். அது வேற யாரும் நம்ம சிவம் துபே நேற்று அடித்த மேட்ச்சில் அது அப்படியே கிறிஸ்கேல் எப்படி அடிப்பாரோ அதே மாதிரி இருந்தது. நின்ன இடத்துல இருந்து மனுஷன் 101 மீட்டர் 6 கூட நேற்று அடிச்சாப்புல. மொத்தம் 7 6 7மே நின்ன இடத்துல அடிச்சாப்புல. எல்லாரும் ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட்னு போய் அடிப்பாங்க. நான் அப்படிலாம் அடிக்க மாட்டேன், நின்ன இடத்துல அடிப்பேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நின்ன இடத்துல கிரீஸ்குள்ளே நின்று அடிச்சாப்புல. ஒரு காலில் கிரீஸ்குள்ளே ஒரு கால் வெளியே வச்சாலும் நின்ன இடத்துல இருந்து 101 மீட்டர் 6 அசால்ட்டாக அடிச்சாப்புல. ஒவ்வொரு அடியும் அப்படியே கிறிஸ்கேல ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருந்து வேறு யாராலும் இந்த மாதிரி அடிக்க முடியாது. அதுவும் 50 பார்த்தீங்கன்னா 15 பாலில் விட்டு அடிச்சிட்டாப்புல நேற்று. பாசஸ் 50 தான் அவரோடது, பாஸ் 50 15 பாலில் விட்டு அடிச்சிருக்காப்புல. கண்டிப்பாக சீக்கிரம் வந்து யுவராஜ் சிங் ரெக்கார்டில் யாரும் கண்டிப்பாக பிரேக் பண்ண போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. லாஸ்ட் மேட்ச்சே சொல்லியிருந்தேன், இந்திய டீமில் வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு பிளேயரும் அடிக்கிறாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க நியூசிலாந்து பிளேயர்ஸ். அதே மாதிரி தான் நேற்று நடந்துச்சு. சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் கடைசியில் வந்து அடிச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவம் துபே. இது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம வேர்ல்டு கப்பில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயரும் மாற்றி மாற்றி அடித்தா தான் வின் பண்ண முடியும். ஒரு பிளேயரை நம்பி வேஸ்ட்டு. அதே மாதிரி நேற்று வந்து சிவம் துபே அடித்த அடியில் வந்து மறக்க முடியாது. கடைசியில் துரதிஷ்டவசமாக தான் அவுட் ஆனார். அப்போ கூட ஹர்ஷித் ராணா அடித்த பந்தில் வந்து பவுலர் கையில் பட்டு தான் ரன் அவுட் ஆனார். இல்லைன்னா கண்டிப்பாக நேற்று வந்து இந்தியாவை கண்டிப்பாக திபோ வின் பண்ணி கொடுத்துருப்பார். அந்த மாதிரி நல்லா நாக்கு ஆடினார். இந்த மாதிரி நாக்கில் வேறு யாராலும் ஆட முடியாது. அதுவும் நின்ன இடத்துல இருந்து 6 அடிக்கிறது கண்டிப்பாக சிவம் துபேரை மட்டும்தான் முடியும், வேறு யாராலும் முடியாது.